ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூயோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஆரம்பிக்க போகுது. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோன்ற ஒரு சிட்டியவே மொத்தமாக பார்த்தீங்கன்னா நியூயார்க் மாதிரி மாற்றி கிட்டத்தட்ட நிறைய செட்டு போட்டு பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. 60 லோக்கல் ரோடை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாங்க. 60 ரோடை க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலே கொஞ்சம் பெரிய லெவலில் தான் எடுக்கிறாங்க போட்டிருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் அ ஸ்ட்ரீட் லெவல் ஸ்டோரி தான். ஒரு வழியாக கெவின் ஃபைகும் சரி மாரும் சரி ஜெயிச்சிட்டாங்க. சோனி இது ஒரு மல்டிவர்சல் கதையாக மாற்ற பார்க்க மார்வல் தான் உள்ளே போகுது. டஸ்டின் டேனியல் கட்டலும் சேர்ந்து இது ஸ்ட்ரீட் லெவல் ஸ்டோரியாக இருந்தால் தாண்டா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்று இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்படியே படம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லெவல் ஸ்டோரியாக வந்துட்டுருக்கு. இந்த படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்லா வரும் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஏன்னா டஸ்டின் டேனியல் கட்டன் ஆல்ரெடி ஷாங்ஷி படம் எடுத்தவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சொல்லவா வேணும். அண்ட் அவர் நிறையவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பரான ஸ்விங்கிங் சீக்வன்ஸ்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நியூஸ் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அந்த நியூஸ் வந்துட்டு இருந்த சமயத்தில் தான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஜி சாம் காவோ அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இந்த போஸ்ட் டெலிட் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். கெவின் ஃபைகி மாமா சும்மா விட்டுருவாரா, மொத்தம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவர் தான் ஸ்னைப்பரோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அது என்னதான் அங்கே இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் டெலிட் பண்ணப்பட்டாலும் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது ஆல்ரெடி லீக் ஆகிடுச்சு. ட்விட்டரில் ஆக்சுவலி பார்க்கும்போது அதில் ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இந்த ஜீகாவோன்றவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டஸ்டின் டேனியலோட அசிஸ்டன்ட் தான். அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னடா ஃபோட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோவில் ஒரு செவத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வந்துட்டு கைத்தை பிடிச்சி ஒரு சின்ன பொம்மை தொங்குற மாதிரி காட்டியிருக்காங்க. நம்ம ஸ்பைடர்மேனோட பொம்மை தான். அந்த சமயத்தில் அதே இதில் நீங்கள் லெஃப்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 காமிக் கவர் இருந்துகிட்டு இருக்கு. 2 காமிக்ஸுங்க, 2 காமிக்கோட 2 காமிக் கவர் இருந்துகிட்டு இருக்கு. இது மூலமே பார்த்தீங்கன்னா 2 வில்லன்ஸ் ஆல்ரெடி டீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ முக்கியமாக படத்தில் வரப்போகிற 2 வில்லன்ஸ் அண்ட் இன்னும் மல்டிபிள் கேரக்டர்ஸை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன காமிக் கவர், என்ன டீஸ் பண்ண போகிறாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ போக போக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே என்ன காமிக் இஷ்யூ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1963 ரிலீஸ் ஆன அமேசிங் ஸ்பைடர்மேனோட காமிக் இஷ்யூஸ் தான் இந்த ரெண்டுமே. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமேசிங் ஸ்பைடர்மேன் இஷ்யூ 134 அண்ட் அடுத்து இருக்கிறது அமேசிங் ஸ்பைடர்மேன் இஷ்யூ 345. இது ரெண்டுமே வந்துட்டு இருக்கு. இந்த 2 காமிக் இஷ்யூ போஸ்டருமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து டஸ்டின் டேனியல் கட்டல் அவர் சேர்த்துல ஒட்டி வச்சிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கெவின் ஃபைகேவே ஒரு இன்டர்வியூவில் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்க்காக சிபிஆர் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. என்னன்னா வந்துட்டு டஸ்டின் டேனியல் கட்டன் ஸ்பைடர்மேன் எடுக்கிறதுக்காக ரொம்பவே ஆர்வமாக வந்துட்டு இருக்காரு. அவரோட ரூம் செவுத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் ஒட்டி வச்சுட்டு இருந்திருக்காரு. நிறைய ஸ்பைடர்மேன் போஸ்டர்ஸ்லாம் ஒட்ட வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் அந்த எல்லா போஸ்டர்ஸ் காமிக்ஸையுமே அவர் ரியல் லைஃப்பில் லைவ்லியே கொண்டு வரதுக்கு ரொம்ப வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தாரு. ஸோ இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு வர போகிறாருனா கிட்டத்தட்ட அவர் 7-8ன்னு சொல்லியிருந்தாரு. பட் இங்கே நமக்கு இப்போ 2 தான் கிடச்சிருக்கு. இந்த 2 வச்சு பார்த்தா அது 2 கேரக்டரை டீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஒன்று நம்ம பூமராங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம டெரான்டோலா. இஷ்யூ 134 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெரான்டோலா வந்துட்டு இருப்பான். டெரான்டோலா யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வந்துட்டு ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் வில்லனாக மாதிரி இருந்திருப்பான். அவன் காலில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து 2 ஸ்பைக்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரக்காக ஒரு பாய்சனை தடையை வச்சிருப்பான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை பேரலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அவனுமே ஸ்பைடர்மேன் சண்டை போட்டிருப்பான். இந்த இஷ்யூ 134 என்னடா நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கர் ஆக்சுவலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளாஷ் தாம்சன், லிஸ் அப்புறம் மேரி ஜேனோட பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் சின்ன டூர் மாதிரி போயிருப்பாரு. அங்கே டெரான்டோலா வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருப்பான். ஸ்பைடர்மேன் அதுக்கப்புறம் அவனை தடுத்து அடிச்சு போட்டுருவாரு. அந்த சமயத்தில் அவருக்கு 2 குத்து பட்டுரும். அதனால் அவர் மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா பனிஷர் வந்துருவார். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ பனிஷருமே அப்பியர் ஆக போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லேருந்து செட் பிக்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து அது பனிஷருக்கான ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனோட வீடியோஸ். அது இந்த படத்தோடது கிடையாது. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ அவர் வரதான் போகிறாரு இல்லைன்னு சொல்ல. பட் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த காமிக்கில் ஆக்சுவலி பனிஷர் இங்கே வந்திருப்பாரு. அவன் டெரான்டோலாவோட ஆள் அப்படின்னு தான் நினச்சி வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டரான் அவனோட சூப்பர் ஹீரோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல இந்த நேரத்துக்கு வந்து மீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்திருப்பாரு. ஸோ பாசிபிளியுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஏதாச்சும் ஒரு பாசிபிளி இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு ஹைஜாக்கிங் சீக்வன்ஸ் வரலாங்க. ஒரு ஹைஜாக்கிங் சீக்வன்ஸ் வந்து அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ரெஸ்கியூ பண்ணும்போது பனிஷர் வந்து அவரை தடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனும் ஹீரோன்றது தெரிஞ்சு எத்தனை மணிக்கு இந்த ஒன்று மீட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பனிஷர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ பனிஷருக்கான அடித்தளம். ஸோ பனிஷர் இங்கே வரப்போறான்றதை இந்த காமிக் வச்சு நம்மக்கிட்ட டெஸ்டினி இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்து 2வது காமிக் இஷ்யூ 345. இந்த காமிக்கில் தான் ஆக்சுவலி எடுத்துட்டிங்கன்னா பூமராங் காட்டியிருக்காங்க. பூமராங் கவரில் இருக்காரு, காமிக்லேயும் இருக்காரு. இன்னொரு முக்கியமான ஆளும் இருக்காப்புல. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த காமிக்கில் நம்ம பூமராங் வருவார். பட் சின்ன சீனுக்கு தான் வருவார், கொஞ்சம் ஃபைட்டுக்கு தான் அவர் வந்துட்டு போவாப்புல. பட் பார்த்தீங்கன்னா இந்த காமிக் இஷ்யூவில் முக்கியமான ஒரு ஆளாக கார்டியாக் அப்படின்னு சொல்ல போகிறவரை காட்டியிருக்காங்க. கார்டியாக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருமே ஒன் ஆஃப் தி மார்வலோட விஜிலன்டி சூப்பர் ஹீரோ தாங்க. அவர் வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜனாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி செத்துட்டதுனால, அதுக்கப்புறம் அவரோட தம்பி இறந்துட்டதுனால, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஜிலன்டி சூப்பர் ஹீரோ மாதிரி இருந்திருப்பாரு. அவருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சோர்ஸ் இருக்குது. அது என்னடா பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கலி ரிமூவ் பண்ணி அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பீட்டா பார்ட்டிகல் ரியாக்டரை அவரோட ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைப்ரேனியமால் உருவாக்கப்பட்டது. அண்ட் அவரோட உடம்புக்குள்ளேயுமே எடுத்துட்டிங்கன்னா அவரோட தோலுக்கு கீழே வைப்ரேனியம் மெஷோட ஒரு நியூரல் வெப் ஒன்று இருந்துகிட்டு இருக்கும். அதோட தோல் முழுக்க பரவி இருக்கும். அதன் மூலமாக
மூலமாக அவருக்கு செம்ம ஸ்ட்ரென்த் கிடைக்கும், சூப்பர் பவர்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். அண்ட் அவரால் பார்த்தீங்கன்னா எனர்ஜி போல்ட்ஸை ரிலீஸ் பண்ண முடியும். லைக் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அயன்மேனோட அந்த ஒரு ரிப்பல்சர் பவர் மாதிரி தான் அவரால் கையிலேருந்து எனர்ஜிஸாக பிளாஸ்ட் பண்ணி ஷூட் பண்ண முடியும். இதுதான் அவரோட பவர். ஸோ இதயத்தை லிட்டரலாக வைப்ரேனியம் பவர் கொண்டு அவர் ரீப்ளேஸ் பண்ணியிருந்திருக்காரு. இவருமே இந்த காமிக் ஷோவில் வந்திருக்காரு. இவர் இந்த படத்தில் வருவாரான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நமக்கு சொன்ன மாதிரி தெரியல. அண்ட் கேஸ்டிங்லேயும் சரி, அனௌன்ஸ் பண்ணப்பட்டவங்களையும் சரி, பெருசாக யாரும் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரில. மேபி அப்பியர் ஆனாலும் ஆகலாம், சொல்ல முடியாது. கார்டியாக் வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஆனால் பனிஷர் கண்டிப்பாக வருவார். அண்ட் இதே காமிக் ஷோவில் தான் இன்னும் 2 முக்கியமான ஆட்களை காட்டியிருப்பாங்க. ஒன்று நம்ம எடி பிராக், இன்னொன்று கிளிட்டஸ் கேசிடி. நீங்கள் கேட்டது கரெக்டு தான். எஸ், இதே காமிக் ஷோவில் தான் பார்த்தீங்கன்னா எடி பிராக் வந்துட்டு ஜெயிலில் இருப்பார். அவரோட ஜெயில் செல்மேட்டாக கிளிட்டஸ் கேசிடி இருந்துகிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் அவர் ஜெயிலில் இருக்கும்போது தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ தான் வெனம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துடும். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம எடி பிராக்கோட பாண்ட் ஆகி அந்த இடத்த விட்டு அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது தான் ஒரு சின்ன பிசுரை விட்டுட்டு போயிடும். அந்த பிசுறு அப்புறம் கிளிட்டஸ் கேசிடியோட ஒன்று சேர்த்து தான் கிளிட்டஸ் கேசிடி கார்னேஜாக மாறுவான். ஸோ இந்த படத்தில் வெனம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி போன நோவே ஹோம் படத்துலேயே இப்படி தான் லாஸ்ட்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மொத்தமாக ஊற்றி முடிக்கிச்சு. அதுலேயே வெனமை நமக்கு ஒழுங்காக காட்டல. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை வேறு மாதிரி மாற்றி வச்சுருந்துருக்காங்க. இருக்கலாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்து சீக்ரெட் வார்ஸ் வேறு வரப்போகுது. சீக்ரெட் வார்ஸ் டைம்லைனில் தான் ஆக்சுவலி நம்ம ஸ்பைடர்மேனுக்குமே அந்த பிளாக் சூட் கிடச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வெனம் சிம்பியாட் அவர் ஏதாச்சும் ஒரு பிளாக் சூட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வரலாங்க, சொல்ல முடியாது. பட் இது ஸ்ட்ரீட் லெவல் ஸ்டோரியாக இருக்கிறதுனால நம்மளால் ஒரேடியாக அந்த முடிவுக்கு வந்துட முடியாது. வெனமுக்கு அடித்தளம் போடும் போதே அப்படியே அந்த படத்தில் கிளிட்டஸ் கேசிடியை காட்டி கார்னேஜுக்கும் ஒரு அடித்தளம் போடலாம். ஏன்னா ஒரு ஆசை இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா படத்தில் ஏற்கனவே நிறைய வில்லன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்னியோட அந்த ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போலேயே இதுலேயோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம ஸ்கார்பியனையும் ஆல்ரெடி ஒரு டாம் ஸ்டோனியும் டீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏற்கனவே 2 வில்லனை டீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸாக ஷூட் பண்ண போகிறாங்களா. ஸோ அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எப்படியும் வல்ச்சரும் ஸ்கார்பியனும் இருக்க தான் போகிறாங்க. ஏன்னா அவங்களும் ஜெயிலில் தான் இருந்துட்டு இருக்காங்க. பாசிபிளி இந்த படத்தில் நம்ம வல்ச்சரி ஸ்கார்பியனும் ஜெயிலில் இருக்கிற மாதிரி காட்டலாம். ஒருவேளை அதே ஜெயிலில் நம்ம எடி பிராக்கோட இருக்கிற மாதிரி காட்டலாங்க. அதே ஜெயிலில் நம்ம எடி பிராக்கையும் கிளிட்டஸ் கேசிடியும் அங்கேயே இருக்கிற மாதிரி கூட காட்டலாம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெனம் சிம்பியாட் பாண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா வெனம் சிம்பியாட்டால் பாண்ட் ஆகி ஜெயிலுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக வந்து அங்கிறது ஒரு இன்சிடென்ட்னால எடி பிராக் உடம்புலையும் கிளிட்டஸ் கேசிடி உடம்புலையும் கார்னேஜும் வெனமும் புகுற மாதிரி கூட ஸ்டோரி எழுதலாம், சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ ஜெயில் சீக்வன்ஸ் பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த காமிக் இஷ்யூவில் இந்த ஜெயில் சீக்வன்ஸ் இந்த இடத்துல வந்து தான் வந்திருக்கும். அங்கிறது தான் எடி பிராக் எஸ்கேப் ஆவான். பாசிபிளி அந்த எடி பிராக் எஸ்கேப் ஆகிறதையும் கிளிட்டஸ் கேசிடி உடம்புல அந்த கார்னேஜ் புகுறதையும் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனாக வச்சு முடிச்சாங்கன்னா அடுத்த 5வது பாட்டுக்கு வேறு லெவல் தெரிய சம்பவமாக இருக்கும். சீக்ரெட் வார்ஸில் காட்டி அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் 5 and 6 ட்ரையாலஜியோட பாசிபிளி இந்த கதையை முடிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கிங் இன் பிளாக் ஸ்டோரி லைன் வரப்போகிறதா பேசிகிட்டு இருப்பாங்க. பாசிபிளி இது கிங் இன் பிளாக் ஸ்டோரிக்கான ஒரு அடித்தளமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டஸ்டின் டேனியல் கேட்டால் என்ன சம்பவம் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரில. அவர் குக் பண்ண விடுவோம், செம்மையாக குக் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஒரு பிரியாணி டிஷ் நமக்கு சர்வ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்பலாம். செம்ம குக் பண்ணிட்டு இருக்காப்புல போல மனுஷன். நம்மக்கிட்ட 2 காமிக் கவர் தான் கிடச்சிருக்கு. 2த்துலேயும் இவ்வளோ கதை இருக்கே. மற்ற காமிக் கவர்லாம் கிடைச்சா இன்னும் எவ்வளோ கதை கிடைக்கும் நமக்கு. வேறு யாராச்சும் இருந்தால் எடுத்து ஃபோட்டோ போட்டு அனுப்பிச்சு விடுங்கப்பா. பட் கெவின் ஃபைகே மாமாவும் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாவம் அவர் வேறு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொன்னது. அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கான் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த காமிக் கவர் பற்றி? இதை வச்சு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கான வருமா? ஆல்ரெடி ஹல்க் வேறு இருக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது ஸ்ட்ரீட் லெவல் ஸ்டோரி ஆக்கிறதுனால பாசிபிளி பார்த்தீங்கன்னா டோம்ஸ் டவுன் வர போகிறதுனால ஏற்கனவே டேர்டெவில் பார்ன் அகைன்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே வேறு ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய சம்பவத்தில் ஸ்பைடர்மேன் எங்கே போனாருன்னே தெரில. அண்ட் இந்த படத்துலையுமே டேர்டெவிலும் வர போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. பனிஷர் வேறு வர போகிறாரு. அண்ட் ஹல்க்குமே வர போகிறதா பேசிகிட்டு இருப்பாங்க. இத்தனை கேரக்டர்ஸ் வச்சு எப்படி இதை பண்ண போகிறாங்கன்னு தான் தெரில. மேபி நான் வெனம் வந்தால் வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். பட் இத்தனை கேரக்டரை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே புகுத்தாங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்டஃப் பண்ண மாதிரி ஆயிருங்க. இல்லை ஒவ்வொரு கேரக்டரையும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஹை மூமெண்ட் வச்சு இந்த மற்ற ஜிபியூ படம் மாதிரி ஓட்டி ஓட்டுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்டோரி தேவை. டஸ்டின் டேனியல் கேட்டல் மேன் நம்பிக்கை இருக்குது, அவர் எப்படி இதை பண்ணுவாருன்னு நம்பலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொன்னது. அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த காமிக் கவர் பற்றி? இந்த ஸ்டோரிலாம் வருமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.